ஆறு பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல, அவர் உண்மையிலே என்னென்று சொன்னால் ஒரு மருத்துவர் சுயேட்சை குழுவாக தேர்தலிலே முதலாவதாக வெற்றி பெற்றிருக்கின்றார். ஒரு சக அவர் பெலிசார் அவர் ஒரு சாதாரண தரத்தில் உள்ளவராக இருக்கலாம், ஜனாதிபதியாகவும் இருக்கலாம், எந்த மினிஸ்டராக இருக்கலாம், எம்பியாகவும் இருக்கலாம். சட்டம் என்றால் எல்லாருக்கும் ஒன்றுதான், நீதி என்றால் எல்லாருக்கும் ஒன்றுதான். அதே நேரத்தில் அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்கின்ற பொழுது இப்படி அதை எதிர்த்து தகாத வார்த்தையிலே, நான் சிங்களத்திலே அதை கேட்டேன், அது உண்மையிலே அது அருவருப்பாக இருக்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனாவை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. அதனை தாண்டி மட்டக்களப்பு கல்குடா சைவ குருமார்கள் அவரை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகளை விடுத்திருக்கின்றார்கள். அர்ச்சுனாவால் 5 வருடங்களுக்கு இந்த நாடாளுமன்றம் பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகின்றது என்று அமைச்சரவை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். இவர் தொடர்பில் தான் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். யாழ் தேர்தல் மாவட்டத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள். அவரின் செயற்பாடுகள் மற்றும் அவரின் பேச்சுக்கள், அவரது கருத்துக்கள் சமூகத்தில் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் தான் நேற்றைய தினம் ஒரு சம்பவம் தொடர்பான செய்திகள் வெளியாகியிருந்தது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி நாடாளுமன்றத்திற்கு சென்று கொண்டிருந்த போது அன்றாபுர பகுதியிலே அன்றாபுர போலீசார் அவரை வழிமறித்திருந்தார்கள். அவர் தனது வாகனத்தில் பூட்டியிருந்த விஐபி லைட் முன்னால் வருகின்ற வாகனங்களுக்கு இடையூறாக இருக்கின்றது என்று போலீசார் குற்றம் சாட்டியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீசாருடன் அவர் முரண்பட்டிருந்தார். அப்போது போக்குவரத்து போலீசார் உங்களது அடையாள அட்டையை தாருங்கள், உங்களது சாரதி அனுமதி பத்திரத்தை தாருங்கள் என்று கேட்டிருந்தார்கள். அப்போது அவர் கொடுக்க மறுத்திருந்தார். தொடர்ச்சியாக அவர் போலீசாரை தகாத வார்த்தைகளால் பேசியதாக போலீஸ் தரப்பில் இருந்து கூறப்பட்டது. இதற்கமைய நேற்றைய தினம் போலீஸ் ஊடக பேச்சாளரும் இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்தார். அப்போது அவர் கூறியிருந்தார், போக்குவரத்து விதிமீறல்களை மீறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அர்ச்சுனா போக்குவரத்து விதிமுறைகளை மீறி இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர் தொடர்பாக நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று கூறியிருந்தார். இவ்வாறான சூழ்நிலைத்தான் அனுராதபுரம் நீதிமன்றம் அவரை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்துமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. சட்டத்தின்படி அவர் போக்குவரத்து விதிகளை மீறி இருக்கின்றார் என்று போலீசார் முன்வைத்த அந்த குற்றச்சாட்டுக்கு அமைய அவரை கைது செய்து சட்டப்படி விசாரணைகளை மேற்கொள்ளலாம் என்றும், ஐதவிர எதிர்வருகின்ற 3ஆம் தேதி இது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கலாம் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது பேசப்பட்டு வருகின்றது. இது ஒருபுறம் இருக்க, மட்டக்களப்பு கல்குடா சைவ குருமார்கள் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றினை வாழச்சேனையிலே நடத்தியிருந்தார்கள். அப்போது அவர்கள் தெரிவித்திருந்தார்கள், வைத்தியர் அர்ச்சுனா இந்து மதத்தை பற்றியும் இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் தொடர்பிலும் திருநூறு பூசுவது தொடர்பாகவும் மிகவும் அநாகரிகமான முறையிலே பேசியிருக்கின்றார். சமூக வலைதளத்தில் அவர் தனது கருத்துக்களை இவ்வளவு கேவலமாக வன்மமாக அவர் பதிவு செய்திருக்கின்றார். எனவே அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்து கலாச்சார அமைச்சு மற்றும் ஜனாதிபதி விரைந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தொடர்பாக அவரை கைது செய்ய வேண்டும் என்று சைவ குருமார்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம், அர்ச்சுனாவால் இந்த நாடாளுமன்றத்தில் 5 வருடங்கள் நிறைவடையும் வரை பிரச்சனை ஏற்பட போகின்றது என்று அமைச்சரவை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். அவர் இதுதொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதே இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அவரிடம் சில கேள்விகளை ஊடகவியலாளர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதிலே முக்கியமானது அனுராதபுரத்தில் போக்குவரத்து போலீசாருடன் அர்ச்சுனா முரண்பட்ட விடயம். இந்த நிலையில் தான் அவர் அதற்கு பதிலளிக்கும் போது கூறியிருக்கின்றார், யாராக இருந்தாலும் சட்டத்தை மீறுகின்ற பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த வகையில் அர்ச்சுனா தொடர்பாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதை தாண்டி அர்ச்சுனாவால் நாடாளுமன்றத்தில் பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. 5 வருடங்கள் முடியும் வரை பிரச்சனை ஏற்படும். அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் என்கின்ற அடிப்படையிலே வேறு வழி இல்லை. அதுவே எதிர்கட்சிகளும் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றன. எதிர்கட்சி தலைவரும் அவர் மீது குற்றச்சாட்டை சுமத்துகின்றார். அது தவிர சபாநாயகர் தலைமையில் இது தொடர்பான விசாரணைகளுக்கு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறு அவரால் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் பிரச்சனை ஏற்பட போகின்றது என்கின்ற தகவலை அமைச்சரவை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் சஜயகாந்த். ஆறு பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல, அவர் உண்மையிலே என்னென்று சொன்னால் ஒரு மருத்துவர் அதை விட சுயேட்சை குழுவாக தேர்தலிலே முதலாவதாக வெற்றி பெற்றிருக்கின்றார்.
அதைவிட ஒரு அரச உத்தியோகத்தராக இருக்கக்கூடியவர் மக்கள் பிரதிநிதியாக இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு சக அவர் பெலிசார் வந்த அவர் ஒரு சாதாரண தரத்தில் உள்ளவராக இருக்கலாம். அவர் ஒரு ஒபிசர் இல்லாத ஒரு சாதாரண பிசியா கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர் தன்னுடைய கடமையை செய்கின்ற பொழுது அது ஜனாதிபதியாகவும் இருக்கலாம், எந்த மினிஸ்டராக இருக்கலாம், எம்பியாகவும் இருக்கலாம். சட்டம் என்றால் எல்லாருக்கும் ஒன்றுதான், நீதி என்றால் எல்லாருக்கும் ஒன்றுதான். அதே நேரத்தில் அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்கின்ற பொழுது இப்படி அதை எதிர்த்து தகாத வார்த்தையிலே, நான் சிங்களத்திலே அதை கேட்டேன், அது உண்மையிலே அது அருவருப்பாக இருக்கின்றது. சிங்களத்திலே நான் அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது எனக்கே ஒரு வெக்கக்கேடாக வந்துட்டு, அது சரி பிழை கப்பால். அவர் வேறு இனமாக இருக்கலாம், ஆனால் வேறு மொழியாக இருக்கலாம், ஆனால் அவரும் ஒரு அரச உத்தியோகத்தர், அதைவிட சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற ஒரு போலீசார். அந்த போலீசாருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை, மரியாதையை, அவருடைய கடமைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது இந்த நாட்டினுடைய அனைத்து பிரஜைகளுக்கும் அது சமமானதுண்டு. இங்கே ஜனாதிபதி அண்டோ, பிரதமர் அண்டோ, மந்திரி அண்டோ, எம்பி அண்டோ, முன்னாள் எம்பி அண்டோ பாகுபாடு, பாரபட்சங்கள், ஏற்றத்தாழ்வுகள் பார்த்திருக்க கூடாது. மற்றது அப்படியாக நடந்து கொண்ட அந்த காணொலியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது வீணாக வம்பு கிழித்து இப்பொழுது அந்த நீதிமன்றத்துக்கு இந்த விவகாரம் சென்றிருக்கு. இது எங்கள் தமிழ் மக்களுக்கும் ஒரு வகையில் இது ஒரு பாதிப்பு. ஏனென்றால் இப்படியா தமிழர்கள் இருப்பார்கள், இப்படியா தமிழர்களுடைய பண்பாடு இருக்கும், தமிழருடைய நாகரிகம் இப்படியாக இருக்கும், தமிழருடைய ஒழுக்க பழக்கங்கள் அல்லது அவருடைய குணாம்சங்கள் இப்படியாக இருக்கும் என்று வெளியார் பார்க்குகின்ற ஒரு சூழ்நிலை கூட அப்படி வந்துடுது. அதை அவர் சாதாரண ஒருதன் செய்துட்டு போறது வேற விடயம். ஆனால் ஒரு பல்லாயிரக்கணக்கான வாக்கு எடுத்து, அதுவும் யாழ்ப்பாண, அதாவது தமிழ் மக்களுடைய அடிநாதம், கலாச்சாரத்தினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய இந்த யாழ் மண்ணிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படியாக நடந்திருப்பது அது மற்றவர்களையும் அது பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. அவர் நல்ல வேலையும் செய்கிறார், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அவருடைய பாராளுமன்ற பேச்சுகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், அவருடைய செயல்பாடுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இப்படியான சில சர்ச்சைகள் இடைக்கிடைய அவரை தவறான பாதைக்கு மக்கள் மத்தியிலே கொண்டு போகுது, மக்கள் மத்தியிலே அது சங்கடங்களை உண்டு பண்ணுது. ஆனால் அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விடயம்.